வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் நன்மையே பெற்று நலமே வாழணும்னு வாழ்த்துறோங்க. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி. தூவெண் மதிசூடி. ஏன் பரமேஸ்வரன் தன்னுடைய சடையில ஒரு 3ஆம் பிறை சந்திரனை அணிந்திருக்கிறார்? நம்ம படமெல்லாம் பார்த்துருக்கோம். சில சமயம் சிவலிங்கத்துக்கே மேலே இப்படி ஒரு வளையம் போட்டிருப்பாங்க. அங்கே 3ஆம் பிறை மட்டும் அவனுடைய சடையில் இருக்குன்னுட்டு. ஏன், எதுக்காக சந்திரன் அங்கே உட்கார்ந்தார் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு கதை இருக்கு. தக்ஷ பிரஜாபதிக்கு 27 பெண்கள். அவ எல்லாரையுமே சந்திரனுக்கு ரொம்ப அழகானவன், அவன் ஒரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கடலில் இருந்து லக்ஷ்மி வந்த போது அவனும் உதித்து வந்தான். ரொம்ப அழகில் சிறந்தவன், குளுமையானவன், நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் 27 பெண்களையும். இந்த 27 பெண்களும் 27 நட்சத்திரங்கள். சரியா? அதுல அவன் கொஞ்ச நாள் எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்தான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அந்த ரோஹிணி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை மட்டும் ரொம்ப விரும்பி அவளோடையே காலம் கழிச்சுட்டு இருந்தான். அது தப்பு இல்லையா? இப்போ ஒருவன் 3 மனைவி வச்சிருந்தா கூட 3 பேரையும் ஈக்குவலா வச்சுக்கணுங்கிற ஒரு நியதி இருக்குல்ல. ஏன்னா 27 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ரோஹிணியோட மட்டும்தான் ரொம்ப அன்பா இருந்தான், மற்றவர்களே கொஞ்சம் கவனிக்கல. அப்படிங்கிறதுனால மற்ற பெண்கள் எல்லாருமா போய் அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி எங்களெல்லாம் கவனிக்கிறதே இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது அவன் என்ன பண்ணிவிட்டான், உன்னுடைய அழகு இருக்கிறதுனால தானே நீ இப்படி ஒரு ரோஹிணிக்கு மட்டும் நீ ரொம்ப செல்லம் கொடுத்துன்னு இருக்க, ஆகையினால உன்னுடைய அழகு தேயட்டும், தேய்ந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் போட்டு விடுறான். முதல் நாளைக்கு தெரியல, அடுத்த நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்திரன் குறைய ஆரம்பிச்சிட்டான். ஓடி வந்து பரமேஸ்வரன் காலில் விழுந்து, சுவாமி இந்த மாதிரி நான் தெரிஞ்சு பண்ணல இந்த தப்பு, இயற்கையாக ஏற்பட்ட இந்த தப்பு, என்னுடைய கலைகள் தேய வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு சாபம் வந்துடுத்தே, நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்னுடைய மாமனாரே எனக்கு சாபம் இட்டுட்டார் அப்படின்னு சொன்ன பொழுது பரமேஸ்வரன் சொன்னார், அவ்வளோதானே, என்னை காப்பாத்துங்க, நான் அழிஞ்சு போகக்கூடாது, எனக்கு எப்படியான நீங்கள் தான் அபயம் அபயம்னு உடனே பரமேஸ்வரன் என்ன பண்ணாராம், அந்த சந்திரனை எடுத்து இந்த 3ஆம் பிறையை எடுத்து இப்படி சூடி கொண்டாராம். இப்போ ஏன் இப்படி சூடி கொண்டார்னா, அது தேய்பிறை, அவன் தேய்ஞ்சுட்டே வந்த போது தேய்பிறைங்கிற போது இப்படி இருக்கும், கவுந்து இருக்கணும். அந்த கவுந்து இருக்கிறது எப்படி இருக்குமா, பார்வதியோடைய இதை போல இருக்குமா, நெற்றிய போல இருக்குமா, அப்படியே வளைஞ்சு இருக்குமா. பிறை நெற்றி அப்படின்னு சொல்றாங்களே, பிறையை கவிழ்த்து போட்டா போல இருக்கிற நெற்றி அம்பாளுக்கு பரமேஸ்வரன் பார்த்தாராம், இது வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 3ஆம் பிறையை தூக்கி அங்க தலையில வச்சுன்னுட்டாராம். அமாவாசை அன்னைக்கு நீ காணாமல் போயிடுவே, ஆனா நீ இல்லாமல் போக மாட்டாய். அன்னைக்கு அமாவாசை திதி பித்திருக்காலான காரியம் எல்லாம் செய்யணும், அதுக்கெல்லாம் நீ இருப்ப. ஆனால் நீ கவலையப்படாத, என் சடையில் 3ஆம் பிறையாக உன்னை சூடிக்கொள்கிறேன், அதுவும் இப்படி வளர்பிறையாக உன்னை மாற்றி சூடிக்கொள்கிறேன், நீ கவலையே படாத, மேலே 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 வளர்ந்து நல்ல பௌர்ணமி அன்னைக்கு ரொம்பவே அழகா இருப்ப. ஆனா உனக்கு இந்த சாபத்தை நான் நிவர்த்தி பண்ணிட்டேன், ஆனா இந்த பெண்களுடைய கோபத்துக்கு நீ ஆளாகக்கூடாது, உனக்கு அத்தனை பேரும் சமமா நீ பாவிக்கணும் அப்படின்னு சொன்னபோது சந்திரன் சரி என்று சொல்லி அத்தனை தேவியருடனும் சந்தோஷமாக இருந்த வரலாறு. இப்ப சிவபெருமான் கங்கையை ஏன் தரிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அது பகீரதனுக்காக ஆகாயத்திலேருந்து வரும்பொழுது அவள் சொன்னாளாம், நான் வேகவதி, என்னுடைய வேகத்தை யார் தாங்குவார்கள், பூலோகத்தில் யாரும் தாங்க முடியாதுன்ன பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்ணாராம், தன்னுடைய செஞ்சடைய அப்படியே விரிச்சு வா அப்படின்னாராம். அவளும் ரொம்ப வேகமா வந்தா, அப்படியே உலகத்தையே நான் 2ஆ பொழந்துருவேங்கிற அளவுக்கு வந்தாலும் அத்தனையும் அவருடைய அந்த மேட்டட் ஹேர்ன்னு சொல்வாளே, செஞ்சடையில விழுந்த உடனே எடுத்து நல்லா முடிச்சு கட்டி வச்சுட்டார். அவளுக்கு மூச்சு விட முடியல, ஏன்னா உள்ள எல்லாம் அப்படியே போட்டு அவர் திணிச்சு வச்சுட்டார். அப்புறம் அவ பரமேஸ்வரா எனக்கு கதி என்ன அப்படின்னு கேட்டபொழுது ஒரே ஒரு சடையை மட்டும் அப்படி எடுத்து விட்டாராம். அப்படி பிரவகிச்சது தான் இன்னென்றளவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது வானுலகத்திலிருந்து வந்ததுனால அது மட்டும்தான் ரொம்ப புனிதமான நதி. மலைகளில் உருவாகிற மற்ற நதியெல்லாம் அவ்வளவு புனிதம்னு சொல்ல முடியாது.
இது வானுலகத்திலிருந்து வந்ததுனால கங்கை எல்லாவற்றிலும் உயர்ந்த நதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருடைய செஞ்சடையில பிறை நிலா இருக்கிறது, கங்கை இருக்கிறாள். அதுக்கப்புறமா அவர் அணிந்திருக்கிற பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும். கொன்றைப்பூ, சரிப்பா, கொன்றைப்பூ, ஊமத்தம்பூ, எருக்கம்பூ, இதெல்லாமா வச்சுப்பார் அப்படின்னாக்கா, யாரும் சூடாத பூக்கள் எனக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய தலையில இந்த பூக்கள்லாமும் இருக்கு. அதோட சந்திரனும் இருக்கு. அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை அவனுடைய கலைகள் ஒவ்வொன்றா தேய்ந்து வரும்பொழுது அவன் நடுங்கி போயிட்டான். அப்ப அவர் சொல்றார், இல்ல இல்ல, இந்த கதை உலகத்துக்கு தெரியணும். நீ தேயத்தான் செய்வாய், ஆனால் நீ காணாமல் போக மாட்டாய். என்னுடைய சடையில் இருப்பதனால் நீ என்றென்றும் இருப்பாய், அதுவும் வளர்ந்து கொண்டே இருப்பாய் அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கும் நமக்கு வளர்பிறை, தேய்பிறை எல்லாத்தையும் நம்புறோம். ஆனா இது காரணம் யாருன்னு கேட்டாக்க பரமேஸ்வரன். அதை நம்பணும். சரியா? இப்ப நாம கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ரதபந்தம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? எனக்கு அனுப்பம்பட்டுல இருந்து சரவணன் அப்படிங்கிறவர் அம்மா அந்த சித்திரக்கவியை நீங்க ஏதாவது இயற்ற முடியுமா? அதெல்லாம் எத்தனையோ புலவர்கள் இயற்றி இருக்கிறார்கள். இல்லம்மா, இங்கே நாங்க திருமூலருக்காக ஒரு கோவில் வச்சிருக்கோம். அந்த கோவில் சுவத்துல நீங்க ஏதானு பாடல் எழுதி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சித்திரக்கவியில அதை நாங்க அங்க பதிவு பண்ணிடுறோம். வர குழந்தைகளை படிக்க சொல்லி இப்படி ஒரு சித்திரக்கவின்னு ஒண்ணு இருக்குங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டலாம் இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்ட பொழுது அது என்னுடைய ஆர்வத்தை தூண்டியது. காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம சொல்லலாம் சித்திரக்கவி அப்படின்னாக்கா அதுல ஒரு குறிப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? கோமூத்ரி அப்படின்னுட்டு ஒரு இலக்கணம். எப்படின்னு கேட்டா, இந்த பாட்டை மேலையும் எழுதிட்டு கீழையும் எழுதிட்டு இப்படியும் படிக்கலாம், மாத்தி மாத்தி படிக்கலாம். இது என்னத்துக்கு இப்படி இப்படி வி மாதிரி வருதே அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கு ஏன் கோமூத்ரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, பசுமாடு சிறுநீர் கழித்து கொண்டே போகும் பொழுது இந்த கால்கள் பின்னி பின்னி அது நடக்கிறதுனால அது எப்படி வருமா, இப்படி 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 விழுந்துக்கிட்டே தான் போகுமோ. அது போல இந்த வார்த்தைகள் மாற்றி 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 படித்தாலும் இப்படியே நேர படித்தாலும் ஒன்றே வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் கோமூத்ரின்னு பேரு. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு எப்பான டைம் கிடைக்கும் பொழுது சித்திரக்கவி அப்படின்னா என்னன்னு நீங்க போய் பார்க்கலாம். ஏற்கனவே ரதபந்தம் எல்லாம் சொல்லிட்டேன், வேல் பந்தம் அதெல்லாம் சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் நினைச்சேன், சரி அவர் திருமூலரை பத்தி சொல்லியிருக்கிறாரு, முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னுட்டு என்ன பண்ணேன், நான் ஓரளவுக்கு ஒரு சிவலிங்கம் மாதிரி அந்த சிவலிங்கத்துக்கு மேல லிங்கத்தோடைய இடத்துல திருமூலர் படத்தை போட்டுட்டு நானே இந்த சிவலிங்கம் மாதிரி ஒன்று வரைஞ்சு ஒரு பாட்டை எழுதினேன். அது அது லிங்க பந்தத்தில் அமைய பெற்றது. உண்மையிலே இது 4 வரி பாட்டா இருக்கணும். நான் இது சிவன் அப்படிங்கிறதுனால 5 வரியா எடுத்துனேன், நம சிவாய அப்படிங்கிறதுக்காக. மூலராயிரம் முழுவேதம் அறிவார் யார்க்கும் சித்தமே கோயிலா நிற்குமாம் மிக்கோதி பக்தியோடே சிவசிவ எனலுமே யாவும் வசமாம் வசமாகியே வானவருள் சிவமாகுவர் சிவபதம் சித்திக்குமேயாம் அப்படின்னு எழுதினேன். எழுதிட்டு அதை இந்த சிவலிங்கத்தோட ஆவுடையார் இருக்கு இல்லையா, அதுல மேல ஒரு 11, அப்புறம் ஒரு 9, அப்புறம் 7, அப்புறம் 5, 3, 1, அப்புறம் 3, 5, 7, 9, 11 அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பிரிச்சு போட்டு அதுக்கு மேல ஒரு லிங்கம் போட்டேன். அவர் அதை பார்த்துட்டு, இதை நான் கண்டிப்பா எங்களுடைய கோவில் சுவத்துல பதிஞ்சிடுறேம்மா, வருகிற குழந்தைகளை படிக்க சொல்றேன், படிக்க தெரியுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இதுல எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, அதுதான் இந்த சித்திரக்கவியோட அழகே என்னன்னு கேட்டா, இப்ப இந்த சிவலிங்கத்தோட அடி ஆவுடையாரோட அடி பாகத்துல மூலராயிரம் முழுவேதம் 11 வார்த்தைகளா, அதுக்கு மேல ஏறணும். ஏறி இப்ப இடது பக்கமா படிச்சுட்டு வரணும், அப்புறம் மேல ஏறி வலது பக்கமா படிச்சுட்டு வரணும், அப்புறம் திருப்பி இடது பக்கமா,
திருப்பி வலது பக்கமா நடுவுல வந்துடும். அப்புறம் அங்கிருந்து இடதுல இருந்து வலது அப்படியே மாத்தி 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 படிச்சுட்டு உச்சியில வந்து நிறுத்திட்டு நடுவுல வரணும். நடுவுல வரும் பொழுது அந்த கடைசி வரி நடுவுல வந்துடும். இது வந்து நீங்க இப்ப படத்துல பாக்குற போது உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். சித்திரக்கவி அது உண்மையிலேயே கம்ப சித்திரம் தான், அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா உங்களால முடியுமான்னு யாரான்னு உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா, எனக்கு முடியாதுங்கிறத மட்டும் நீங்க யாருமே சொல்லாதீங்க. நான் இந்த வயசுல ஒருத்தர் கேட்டாருங்கிறதுக்காக நான் சித்திரக்கவி எழுதுறேன்னாக்கா, உங்களாலையும் எல்லாம் முடியும். முடியாதுங்கிற ஒரு வார்த்தைய உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்க வேண்டாம். அது ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா எல்லாரும் எல்லாம் செய்ய முடியும். அந்த முடியுங்கிற நம்பிக்கை மிக்க அவசியம். எடக்கு, மடக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நான் எப்போதும் உங்களோட இது ஏற்கனவே நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். மடக்கு அப்படின்னா என்ன? கருப்பஞ்சாறெல்லாம் காய்ச்சி அதுல ஊத்தி வைப்பாங்க. அது பேர் மடக்குன்னு பேரு. பானைக்கு மூடுறது பேர மடக்கு. இந்த எடக்கு, மடக்கு மடக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒண்ணு போயிட்டு அது திருப்பி வரும். அது ஒரு எல்லைக்கு மேல போகாது. அது அப்படியே திரும்பி வந்துருங்கிறதுக்காக தான் நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா, உழற நிலத்துல உழுதுட்டாங்கன்னாக்கா அந்த இடத்த மடக்குப்பா அது சால்பா, விழாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சால், விழா, மடக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, போயிட்டு போயிட்டு இப்படியே திரும்பி வருது. அது மாதிரி ஒருத்திக்கு 8 பெண் குழந்தைகள். அவ 8 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறா. 8 பெண்களும் போயாச்சு. கிழக்க ஒத்தி, மேற்க ஒத்தி, தெற்க ஒத்தி, வடக்க ஒத்தின்னு 2 பேரா அனுப்பிச்சாச்சு. ஆனா யாருமே பிறந்த வீட்டுக்கு வரலையாம். இவளுக்கு ரொம்ப தனிமையா இருக்கான். 8 பிள்ளைகளை 8 பெண் குழந்தைகளை பெற்று ஒருத்தர் கூட இங்க வரதில்லைன்னுட்டு இவ பாடுற பாட்ட ஒரு புலவர் பாடியிருக்கிற, அது பேர் மடக்கு. ஏன் மடக்கு அப்படின்னு கேட்டாக்கா, அவ அது கிடக்கு மடக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாத. பாருங்க, சாரை குறுத்தெடுத்து சண்டாளன் பேரைச் சொல்லி வடக்கே திருப்பி வச்ச வண்ண ஓலை பொட்டி 2, தெற்கே திருப்பி வச்ச தென்னோலை பொட்டி 2, கிழக்கே திருப்பி வச்ச கீழோலை பெட்டி 2, மேற்கே திருப்பி வச்ச மேலோலை பெட்டி 2, எடக்கு, மடக்கு, தடுக்கு, கிடக்கு அப்படின்னாலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சரி சரி கவலைய விடு, கிடக்கு அப்படின்னாக்கா அது கிடக்கட்டும். ஏன்னா நான் ஆசையா ஒத்தொத்திக்காக 2 பொட்டி. இந்த மடக்கு அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்படி பின்னிக்கிட்டே வருவாங்க. ஒரு இடத்துல மடக்கினாதான் அதுக்கு உயரம் வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கீழே சதுரமா அவ பின்னிட்டா. கிழக்குக்குன்னு சொல்லிட்டு இந்த ஓரத்துல மடக்கணும். இதை மடக்கினாதான் இது உயரம் வரும். அப்புறம் இந்த பக்கத்துலயும் மடக்கணும். 4 பக்கமும் மடக்கணும். நானும் மடக்கி இடக்கி ஒத்தொத்திக்காகவும் 2 பொட்டி 2 பொட்டி ஓலை பொட்டி கொட்டான் அப்படிம்பாங்களே, அதை நான் பின்னி வச்சிருக்கேன். ஒருத்தியும் வரல. கிடக்கு மடக்கு அது கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல வச்சதாக ஒரு புலவர் பாடி இருக்கிறதுல எனக்கு இதுல என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த மடக்குங்கிற வார்த்தை. அதே போல சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, பாடி 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 பாடியவர் ஒருவரே, தேடி 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 திரும்பியவர் இருவரே, ஓடி 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 ஒளிந்தவர்கள் மூவரே, நாடி 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 நந்தியவர் கோடியே. இது ஒரு பாட்டு. இதுக்குள்ள அவ்வளவு அழகான ஒரு கதை இருக்கு. பாடி 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 பாடியவர் ஒருவரே. முதல்ல நாரதருக்கு பாட்டே வராதாம். அவர் பல காலம் போய் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்கிறாராம், எனக்கு பாட்டு வரலையே, எனக்கு பாட்டு வரணுமே அப்படின்னு. பொழுது கானபந்து அப்படின்னு ஒரு கோட்டான் இருக்கு. கோட்டானா என்ன தெரியுமா? ஆந்த அலறதுன்னா சொல்லுவோம். ஆனா அவர் ஒரு முனிவர், கோட்டான் ரூபத்துல இருக்கார். நீ அவர்கிட்ட போய் பாட்டு கத்துக்கணும், எனக்கு நல்ல சாரீரம் வேணும், நான் இசை பாடணும்னு போய் கேளு அப்படின்ன பொழுது கோட்டான் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? அப்ப கூட நாரதர் சொன்னாராம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், கானபந்து என்னும் முனிவர், நீர் கோட்டான் ரூபத்தில் இருக்கிறீர்கள், தபஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அருள வேண்டும் அப்படின்ன பொழுது, ஓ என்னை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா, உனக்கு நன்றாக இசை வரும்னு அந்த கானபந்து ஆசீர்வாதம் பண்ணதுனாலதான் பாடி 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 பாடியவர் ஒருவரே. அங்க போய் இங்க போய் இங்க போய் அங்க போய் கடைசியில ஒரு கோட்டாங்கிட்ட பாட்டை தனக்கு அருள்படி செய்து பாடியவர் ஒருவர். அந்த ஒருவர் நாரதர். அப்புறம்
தேடி 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 திரும்பியவர் இருவரே. இங்க மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் என்ன பண்றாங்க, இந்த பரமேஸ்வரனுடைய அடிமுடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிற பொழுது, பரமேஸ்வரன் அடிமுடி காணா நெடுஞ்சோதியாக, திருவண்ணாமலையை சொல்றோமே, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஒரு நெருப்பு தூணாக நின்ற பொழுது, இவர் மாலவன் ஏனமாக சென்று அடியில போய் தேடி பார்க்கிறார் பாதாள லோகத்துல. அவருக்கு அந்த அடி தெரியல. பிரம்மன் ஒரு அன்னத்தை போல அன்னப்பட்சியாக போய் பறந்து மேல பார்த்துட்டு வர்றார். அங்கேயும் ஒன்றும் தெரியல. ஆக மொத்தம் தேடி 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 திரும்பியவர் இருவரே. திருமாலும் பிரம்மனும் திரும்பி விட்டார்கள். அடுத்தது ஓடி 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 ஒளிந்தவர்கள் மூவரே. இது என்ன கதரா அப்படின்னாக்கா, தக்ஷன் யஜ்ஞம் பண்றான். அதுக்கு பரமேஸ்வரனை கூப்பிடல, தன்னுடைய மகள் தாட்சாயணியையும் கூப்பிடல. நாரதர் போய் சொல்றார், என்ன உங்க 2 பேருக்கும் அழைப்பே வரலையா, அது எப்படி அவன் செய்ய முடியும்ன பொழுது பரமேஸ்வரன், யாம் அறிவோம், அவனுக்கு தகுந்த பாடத்தை நான் கற்பிக்கிறேன் அப்படின்னு அவர் மனசுல சங்கல்பம் பண்ணிக்கிற பொழுது, தாட்சாயணி என்ன பண்றேன், எங்க அப்பா வீட்டுல பெரிய ஹோமம் நடக்கிறது, நான் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறா. வேண்டாம், அங்க போகாத, அப்படி மதியாதார் வீட்டு வாசல் மிதிக்காதேன்னு சொல்ற. பெற்ற அப்பா, அவ கூப்பிடணும்னு என்ன, நான் போறேன்னுட்டு இவ போறா. போன இடத்தில் அவிர்பாகம் சிவனுக்கும் தரப்படவில்லை, தாக்ஷாயணிக்கு மரியாதையும் இல்லை. அவளுக்கு அந்த அந்த அவமானப்பட்டு என்ன பண்றா, அந்த வேள்வி தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொள்கிறாள். இந்த உடல் கருகி விடுகிறது. இதை தெரிந்த அந்த பரமேஸ்வரன் என்ன பண்றார், தன்னுடைய கற்றை சடையிலிருந்து உருவாக்கினார்னு ஒருத்தர் சொல்றாங்க. தன்னுடைய கோப அக்னிக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார். அவர் தான் வீரபத்ரர். தன் கையில இருக்கிற திரிசூலத்தை கொடுக்கிறார். போ, தக்ஷணனுடைய யஜ்ஞத்தை அழித்து விட்டு வா, தக்ஷனையும் கொன்று விட்டு வா அப்படிங்கிறார் சிவன். அப்ப அந்த அவர் வந்த வேகத்துல ஒரு பூஷா அப்படிங்கிற சூரியனுடைய முகத்துல ஒரு குத்து விட்டாராம். அத்தனை பல்லும் கொட்டி போச்சான். அந்த 12 சூரியர்கள்ல பூஷாங்கிற சூரியனுக்கு பொக்கவாய். ஏன்னா எல்லா பல்லும் கொட்டி போச்சு. ஒத்தொத்தரையும் அடி நிமித்துட்டார் அவர். எல்லா தேவர்களும் நிலை குலைந்து ஓடு ஓடுன்னு ஓடுற பொழுது, இதுல ரொம்ப பயந்தவங்க யாருன்னு கேட்டா, ஓடி 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 ஒளிந்தவர்கள் மூவரே. பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த தேவியரும் பார்க்க வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க நடக்கிற இந்த சண்டமாருதமான ஒரு ஒரு அழிவை பார்த்துட்டு 3 பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். ஏன்னா அவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னுட்டு. இதையும் சொன்னவர் 4வது அடியில என்ன சொல்றார் அந்த புலவர், நாடி 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 நந்தியவர் கோடியே. அதாவது இறைவனை நாடி, ஈஸ்வரனை பரமேஸ்வரனை நாடி நாடி பாடி ஆடி துதித்து எத்தனை பேர் இன்றைக்கும் பாருங்கள், எத்தனை கோடி கோடியான மக்கள் அத்தனை பேரும் சிவனை கும்பிடுறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டு. இதுல பாத்தீங்களா, சொன்ன வாக்கையே திருப்பி 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 இங்க கோடியே, இங்க திருப்பி பாடியே ஆடியே, இதெல்லாம் தான் மடக்கு அப்படிங்கிறது. இந்த தமிழ் இலக்கணத்துல எத்தனையோ சுவைகள் இருக்கு. அதுல இந்த குறிப்பா இந்த மாதிரி பாடல்களை கேட்கிற பொழுது ஒண்ணுமே தெரியாட்டா கூட நீங்க கூட எதையானு எழுதி பார்க்கலாம். அது இலக்கணத்துக்குள்ள பொருந்துதா அப்படின்னா நீங்க பொருந்த வைக்கலாம். முயற்சி பண்ணினா இகழ்ச்சி அடையவே மாட்டோம் நாம. எல்லாராலையும் எல்லாம் முடியுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மடக்குன்னா சொல்லி கொடுத்தேன். எனக்கு அந்த அம்மாவுடைய பாட்டு ரொம்ப பிடிச்சது. 8 பொண்ணை பெத்துட்டு இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள், எனக்கு 3 பெண்கள், ஆனா 3 பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, யாருமே வரமாட்டேங்க. அதே தான், அவ 8 பொண்ணை பெத்துட்டு யாருமே வரல, நான் கொட்டா முடைஞ்சிட்டு இருக்கேன், ஆனா இங்கே மடக்கு, அது கடக்கு விடு அப்படின்ட்டாலும், வராட்டா போறாங்க போ, எடக்கு மடக்கு கிடக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சதாக இந்த பாடல். அதாவது சித்திரக்கவியிலேயே படங்களோட வரதெல்லாம் பார்த்தோம். மாலை மாற்றுன்னு ஒன்று இருக்கு. மாலை மாற்றுன்னா நீங்க இங்கேருந்து படிச்சாலும் அங்கேருந்து கடைசியிலேருந்து படிச்சாலும், இப்ப மலையாளம் அப்படிங்கிற ஆங்கில இதை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி மலையாளம்னு வரும். அதே மாதிரி தமிழ்ல மோரு போருமோ, தேரு வருதே இல்லையா, அதை நீங்க அப்படியே திருப்பி படிக்கலாம், படிச்சாலும் அதே தான் வரும். அதே போல திருஞான சம்பந்தருக்கு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு சேலஞ்ச், நீங்க இந்த மாதிரி பாட முடியுமா, மாலை மாற்றாக உங்களால் பாட முடியுமான்னு பொழுது, அவர் சம்பந்த பிள்ளையார்னு பேர், அவர் குழந்தை தானே, 16 வயசு தானே அவர் வாழ்ந்தார். அவர் உடனே பாடினாராம். 3ஆம் திருமுறையில்
திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பாடியது. யா மாமா நீ யா மாமா, யாழி காமா காணாக்கா, காணா காமா காழியா, மா மாயா நீ மா மாயா. இதனை ஓதுவார்கள் எப்படி பாடுவார்கள் என்றால், யா மாமா நீ யா மாமா, யாழி காமா காணாக்கா, காணா காமா காழியா, மாமாயா நீ மாமாயா. திருச்சிற்றம்பலம். என்னங்க யாமாமா யாமாமான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவர் சொல்றார், உலகத்தில் பல பேர் மார் தட்டி கொண்டு யாம் ஆமா என்னை போல் உண்டா அப்படின்னு சொல்லி யாமாமா நீ யாமாமா, நீ நீ நானும் சமமா இப்படின்னு சொல்லி எனக்கு யார் சமம்ங்கிறாப்புல மார் தட்டி கொண்டு திரிகிறார்கள். காழி காமா காணாக்கா, சீர்காழிப்பதியிலுக்கும் இறைவன் ஒரு பெரிய பேரினாக்க ஒரு பெரிய முரசைவன் அரைந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறானே. காழி காமா காணாக்கா, யாமாமா நீ யாமாமா, அவருக்கு முன்னால நீ என்ன? ஒண்ணுமே இல்லை. அவருக்கு முன்னால நீ நிகரா? சரி நிகரே இல்லை. அப்படிங்கிறதுனால யாம் ஆமா, நான் ஒரு வார்த்தைக்கும் சொல்றதை விட பொதுவா சொல்லிடுறேன். ஆனா கேட்கறதுக்கு அது ரொம்ப அழகா இருக்குல்ல. யாமாமா நீ யாமாமா, யாழி காணா காமாக்கா, காணா காமா காழியா, யாமாமா நீ யாமாமா. இது மாலை மாற்று. அந்த மாதிரி நீங்களா கூட ஒரு கவிதை எழுதலாம். யாராலையும் எதுவும் செய்ய முடியுங்கிறத நீங்க நம்பணும். சித்திரக்கவியை பத்தி பேசியாச்சு, மாலை மாற்று பத்தி பேசியாச்சு, கோமூத்திரி பத்தி பேசியாச்சு. தமிழ்ல இன்னி எத்தனை சுவை இருக்குங்கிறத ஒரு துணூண்டு கோடி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த சாம்பிள் தான் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா எழுதுங்க, எழுதி அனுப்புங்க. ஏதான பாடல்களை நாங்கள் அதையும் படிக்கிறோம். இது எல்லாம் உங்களுக்காக நாங்கள் செய்கிறோமே தவிர எங்களுக்காக எதுவுமே இல்லை. பிள்ளையார் பெட்டி அது உங்கள் பெட்டி.